ஹேட்டர்ஸ்க்கு தன்னை நிரூபிக்க மிகப்பெரிய ப்ராக்டிஸ் செஷனில் இறங்கி இருக்கும் நம்முடைய ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் டபுள் ட்ரில் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தில் இப்போ களமிறங்கி இருக்கிறாரு. ஸோ டபுள் ட்ரில் அப்படின்னா வந்துட்டு டோட்டலாகவே அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பிளேயர்ஸ் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்கு பிளேயர்ஸ் போனாங்கன்னா ஸோ அது கண்டிப்பாக அவங்களுடைய ஃபார்மை திருப்பி கொண்டு வரதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் லாஸ்ட் இயர் விராட் கோலி பேக் டு பேக் செஞ்சுரி அடித்தப்போ ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட கோச்சே வந்து அதை ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஸோ டபுள் ட்ரில் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை விராட் கோலி மேற்கொண்டு வேற லெவலில் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக வந்துட்டு இந்த ஒரு ஐபிஎல்ல மாறினாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ டபுள் ட்ரில் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா டபுள் ட்ரில் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய டீமில் இருக்கிற நெட் பவுலர்ஸ், பேட்மேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ், அதாவது டீமில் வந்து ஸ்குவாடே நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேயருக்கு வந்து வேறு லெவலில் ஓவர்ஸ் அப்படிங்கிறது வந்து போடுவாங்க. இதில் என்ன ப்ரோ இருக்கே, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஓவர் போடுறா, அது வந்து பெரிய பாலால் இருக்குது, அது ஈஸியாக ஹிட் மேனால் அடிக்க முடியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அது வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸாக வந்து மாறும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேட்ஸ்மேனே வந்து ஓவர் போடுறாருன்னா ஈவன் நீங்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஸோ கேன் வில்லியம்சன் ஓவர் போட்டு பார்த்துருக்கோம். டேவிட் வில்லியர்ஸ், ஜோ ரூட், வார்னர் மாதிரி எத்தனையோ பிளேயர்ஸ் நம்ம ஓவர் போட்டு பார்த்துருக்கோம். இந்தியன் சைட்லேயே திலக் வர்மா, சாய் சுதர்ஷன் இவங்களாமே இப்போ ஓவர் போடுறாங்க. ஸோ இது வந்து எதனால வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வந்துட்டு யோசிக்கிறதுக்கு இது நம்மள ஒரு மிகப்பெரிய மூவாக இருக்கும். ஏன்னா இப்போ பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பவுலர்ஸ் இப்படி தான் போடுவாங்க. இப்போ ஒரு பேசர் அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட என்ன ஒன்று யார்கர் போடுவாங்க, இல்லை ஷார்ட் பால் போடுவாங்க, பவுன்சர் போடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் பால்ஸ் தான் இருக்கும். ஸ்பின்னர் அப்படின்னா ஸோ அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு குட் லென்த்தில் போடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் மற்றபடி வந்து ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா கண்டிப்பாக அவர் என்ன மாதிரி லைன் லென்த் போடுவார் அப்படிங்கிறது டோட்டலாக நமக்கு தெரியாது. ப்ளஸ் அது ஒரு சில டைம் அந்த பேட்ஸ்மேனுக்கே தெரியாது. ஸோ அவங்க போடுறது தான் அந்த இடத்துல பால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேயராக நம்மளை வந்து பார்த்தோம். ஒரு பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வந்து இந்த மாதிரி அடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா மேட்சுக்கு போகும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸோட போக முடியும். ஸோ அந்த ஒரு டபுள் ட்ரில் ப்ராக்டிஸ் செஷனை தான் இப்போ ரோஹித் சர்மா வேறு லெவலில் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அதை வந்து நீங்கள் மும்பை இந்தியன்ஸோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே கூட போய் பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் அவர் வந்து ஒரு புல் ஷாட்டு, சிக்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ஷாட்ஸ் வந்துட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதுலேருந்து என்னாலே அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ ரோஹித் சர்மா இப்போ டபுள் ட்ரில் ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுல இருக்கிறாருன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல சைன் தான். காரணம் அவரோட ஃபார்மை நிறைய பேர் ஸ்டில் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரோஹித் சர்மா என்ன ஃபார்மில் இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் அவரை வந்து ஃபார்முக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற பொருட்டு தான் கண்டிப்பாக அவர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இன்ஸ்டான மேட்சில் அடிச்சே ஆகணும். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே பிருத்வி ஷா, டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ் அப்படின்னு சொல்லி அந்த டாப் ஆர்டர் அப்படிங்கிறது செம மாசா இருக்கு. அந்த டாப் ஆர்டர் தூக்கிட்டோம்னா அடுத்தது வந்து லோயர் டவுன் ஆர்டரில் பெரிய ஒரு ஃபயர் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டாக கிடையாது. ஸ்டப்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் ஸ்டப்ஸும் நம்மளுடைய ரிஷப் பண்ணிட்டும் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருந்தாலும் ஸோ ஸ்டப்ஸ் வந்து ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் இருந்த ஒரு பிளேயர் தான், அவரை வச்சு நாங்கள் கட்டம் கட்டும் அப்படிங்கிற மாதிரியும் டெல்லி கேபிட்டல்ஸ் வாய் விட்டுருந்தாங்க. பட் கண்டிப்பாக வந்து அது மும்பை இந்தியன்ஸுக்கு தெரியும் எப்படி வந்து பண்ணலான்னு. ரோஹித் சர்மாவோட ஸ்கோர் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.